தமிழ் திரையுலகின் ஜேம்ஸ் பாண்ட் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் பற்றி இதோ. தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் எம்ஜிஆர், சிவாஜி என்ற மாபெரும் நடிகர்கள் காலத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வந்தவர். சுமார் 200 படங்களுக்கு மேல் நடித்து மொட்டுக்காளி படம் மூலமாக வில்லனாக உருவெடுத்தார். எம்ஜிஆர் போலவே கொடை உள்ளம் கொண்டவர். 1938 வருடம் ஜூலை 12 தேதி பிறந்தவர். இவருடைய பெயர் சுப்பிரமணியம் சங்கர். இவருடைய பூர்வீகம் கும்பகோணம். பிறந்தது திருநெல்வேலியில், படித்ததும் வளர்ந்ததும் சென்னையில். சென்னை புதுக்கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றவர். எம்ஜிஆரும் சிவாஜியும் உச்சத்தில் இருந்த காலத்தில் சினிமா உலகில் கால் பதித்து இவரது முதல் படம் இரவும் பகலும் 1965 வெளியானது. எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளையும் சிவாஜியின் பழனியும் வெளியான நேரத்தில் சவாலாக வெளியான படம் இரவும் பகலும். ஏவிஎம்மின் குழந்தையும் தெய்வம் படம் இந்த படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது கிடைத்தது. தமிழ் திரை வாழ்க்கையில் ஜெய்சங்கருக்கு திருப்பு முனையாக அமைந்த படம் யார் நீ. இந்த படத்தில் ஜெயலலிதா ஜோடியாக நடித்தார். இது ஒரு த்ரில்லர் படம். இந்த படம் பிற்காலத்தில் துப்பறியும் படங்களில் நடிப்பதற்கான முன்னோட்டமாக அமைந்தது. 1966 மாடர்ன் தியேட்டர் ஆர் சுந்தரம் தயாரிப்பில் இரு வல்லவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆர் சுந்தரம் தயாரித்து இயக்கிய வல்லவன் ஒருவன் திரைப்படத்தில் சிஐடி சங்கராக ஜெய்சங்கர் நடித்தார். இதில் மாலையிடுவது போல் வந்து வெடிகுண்டை வெடிக்கை செய்யும் காட்சி இதில் இடம்பெற்றிருக்கும். இது அசலாக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலை போலவே உள்ளது. ஆனால் படம் வந்தது 1966. ஆனால் ராஜீவ் கொல்லப்பட்டது 1991. ஜெய்சங்கருக்கு வெள்ளிக்கிழமை நாயகன் என்ற பெயரும் உண்டு. அவரது படங்கள் அதிகபட்சம் வெள்ளிக்கிழமைகள் தான் வெளியாகும். 2 வாரங்களுக்கு ஒரு முறை அவரது படங்கள் வெளியாகும். ஜெய்சங்கர் உதவும் குணம் கொண்டவர். அவரால் உதவி பெற்றவர்கள் ஏராளம் என்கிறார்கள். அவர் நடிக்கும் திரைப்படங்களில் சம்பளம் குறித்து என்றுமே கராராக பேச மாட்டாராம். அவர் நடித்ததற்கு கொடுத்த காசோலைகள் வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பி வந்ததே பல கோடி ரூபாய்க்கு மேல் இருக்குமாம். 1968 நீலகிரி எக்ஸ்பிரஸ், பொம்மலாட்டம், முத்துச்சிப்பி போன்ற படங்கள் பெரிய வெற்றியை அடைந்தது. 1969 பூவா தலையா என்ற காமெடி கலந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 1980களில் இருந்து 99 வரை ரஜினி, கமல், பிரபு, விஜயகாந்த், மோகன் என்று அந்த நேர நடிகர்களுடன் வில்லன் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். மணிவண்ணன் இயக்கிய 24 மணி நேரம் படத்திலும் நடித்தார். 1986 வருடம் ஊமை வீல்கள் திரைப்படத்தில் தினமரசு பத்திரிகை ஆசிரியராக திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இயக்கிய திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. 1987 வருடம் விதி என்ற திரைப்படத்தில் பணக்கார கிரிமினல் வக்கீலாக நடித்தார். அது சிறந்த வெற்றி படமாக அமைந்தது. 1985 வருடம் பாசில் இயக்கிய பூவே பூச்சுடா படத்தில் நதியாவுக்கு அப்பாவாக நடித்தார். 1980 வருடம் புரட்டக்காளி திரைப்படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடித்தார். 1989 வருடம் நாளைய மனிதன் படத்தில் பைத்தியக்கார விஞ்ஞானி வேடம். ரஜினியுடன் 15 படங்களும் கமலுடன் 9 படங்களும் நடித்துள்ளார். ஹீரோ, வில்லன், குணச்சித்திர நடிப்பு என திரையில் கலக்கியவர் தான் மக்கள் கலைஞர் தமிழக ஜேம்ஸ் பாண்ட் 007 ஜெய்சங்கர். விளம்பரமின்றி மக்களுக்கு உதவி புரியும் குணம் கொண்டவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். எம்ஜிஆர் முழுநேர அரசியலுக்கு வந்த பிறகு அவரது அரசியலை எதிர்த்தவர் ஜெய்சங்கர். முக்தா சீனிவாசன் இயக்கிய சினிமா பைத்தியம் ஒரு அருமையான திரைப்படம்.
தனக்கு அரசியல் ஆர்வம் இருந்தும் தன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என ஆதங்கப்பட்டது உண்டாம். எம்ஜிஆரின் எதிர்ப்பு காரணமாகவே தன்னை பாதுகாத்துக் கொள்ள கலைஞருடன் நெருங்கி திமுகவிற்கு ஆதரவாக இருந்தார். 1978 கலைஞர் கதை வசனத்தில் அமிர்தம் இயக்கிய வண்டிக்காரன் மகன் படத்தில் நடித்துள்ளார். அதில் எம்ஜிஆரையும் அவரது ஆட்சியையும் விமர்சிப்பதாக அமைந்திருக்கும். அதன் பிறகு திமுகவுக்கு ஆதரவான வசனங்களையும் பாடல்களையும் தனது படங்களில் வைத்தாலும் திமுகவில் முத்திரை பதிக்க முடியவில்லை. எம்ஜிஆரை போலவே மீண்டும் ஒரு நடிகரை வளர்த்துவிடக் கூடாது என கலைஞர் ஜெய்சங்கருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. 1967 எம்.வி. ராமன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் பட்டணத்தில் புகம். இத்திரைப்படத்தில் அந்த சிவகாமி மகனிடம் தூது சொல்லடி என்ற பாடல் கண்ணதாசன் எழுதியிருப்பார். காமராஜரிடம் பிரிந்த கண்ணதாசன் மீண்டும் காமராஜருடன் சேருவதற்கு தூதாக எழுதிய பாடல் என சொல்வார்கள். அவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றார். இவரது மகன் விஜய் சங்கர் தனது தந்தையின் பெயரால் அறக்கட்டளை துவங்கி மக்களுக்கு உதவி செய்து வருகிறார். ஆக்ஷன் ஹீரோ, வில்லன், குணச்சித்திர வேடங்களில் நடித்த தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் 2000 ஜூன் 3 62வது வயதில் மாரடைப்பால் காலமானார்.